அடுத்த 100 கொஸ்டின் தான் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். சரியான இணைப்பு சொல் வந்து சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். இருபொருள் தருக. தலைனா முதன்மை சிரம். அடுத்து இருபொருள் தருக. நிறைனா சால்பு எடை. கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எதுனா பாளையங்கோட்டை. அடுத்து வந்து தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் திருநெல்வேலி. பாளையங்கோட்டை தாமிர ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை வந்து கல்வி நிலையங்கள். இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். அடுத்து வந்து சொல்பொருள் தருக. அலுவம் வங்கம் பெயர் திரிசொல். இயம்பினான் பயின்றாள் அப்படின்றது வினை திரிசொல். அன்னமான இடைத்திரிசொல். கூர்களி வந்து உரித்திரிசொல். அலுவம் வங்கம் வந்து பெயர் திரிசொல். இயம்பினான் பயின்றான் வினை திரிசொல். அன்னமான இடைத்திரிசொல். கூர்களி உரித்திரிசொல். அடுத்து வந்து சொல்பொருள் பொறுத்துக. தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல். தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல். ஓர்தல் நல்லறிவு திறத்தன தன்மையுடையன. தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல். ஓர்தல் நல்லறிவு திறத்தன தன்மையுடையன. சரியான தொடர். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மாறி இருக்கும். இதில் சரியான தொடர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்தும் சரியான தொடர். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். பொருத்தமான பன்மை விகுதி. பானா பாக்கள், ஈனா ஈக்கள். ஆனால் கானா காடுகள் தான் வரணும். மடு எப்படி வரணும்னு தெரில. மடுக்கள்ன்ற வேர்டு இல்லை. பானா பாக்கள், ஈனா ஈக்கள். ஸோ ஆவும் ஆ ரெண்டு தான் சரி. பி ஆப்ஷன். அடுத்து வந்து கலைச்சொல். ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். கூற்று காரணம் சரியா தவறா. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. கூற்று சரி, காரணம் தவறு. தமிழ்நாடு தான் இந்தியாவில் முதலிடம். கூற்று காரணம் சரியா தவறா. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களில் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. சரி. 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிக்கும் மேல் விற்பனையானது. அதுவும் சரி. கூற்று காரணம் சரி. அடுத்து வந்து வினை மரபோடு இணைத்து எழுதுக. முடைன்றது கூடை முடை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மயில் அகவும், குயில்னா கூவும், புறா குணுக்கும், கிளி பேசும். அதிக அளவில் மரங்களை இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அடுத்து இணைப்பு சொல்லால் நிரப்பணும். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மரம் குட்டல் வேர் மரவேர். சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக. நாட்டுப்புறம் குட்டல் பாடல் நாட்டுப்புற பாடல். பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு சொல் தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன். இன்றைக்கு. இன்னைக்குன்றது இன்றைக்கு. காத்தாலன்றது காலையில். காப்பிக்கு தமிழில் குழம்பி நீர் குடித்தேன். இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். நிறுத்தற்குறிகளை அறிதல். ஓ, என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ. ஓ அப்படின்ற இடத்துல ஆச்சரியக்குறி. என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ கொஸ்டின் மார்க்கு. அடுத்து வந்து மருவு. மயிலாப்பூர்னா மயிலை. தஞ்சாவூர்னா தஞ்சை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து வஞ்சினா ஒன்று. வஞ்சினா ஒன்று. உனக்கு பாடத் தெரியுமா. உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. கலைச்சொல். டிசீஸ். டிசீஸ் அப்படின்னா வந்து நோய். சைடு எஃபெக்ட்னா வந்து பக்க விளைவு. ஜீன் மரபணு அலர்ஜி ஒவ்வாமை. டிசீஸ்னா நோய். சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. ஜீன் மரபணு அலர்ஜி ஒவ்வாமை. லீடர்ஷிப் தலைமை பண்பு. லீடர்ஷிப்னா தலைமை பண்பு. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. தன்வினை தொடரை கண்டறிக. பதவியை விட்டு நீங்கினான். பிறவினைனா நீக்கினான் வரணும். ஸோ சி வந்து பிறவினை. அரசுக்கு தவறாமல், அதாவது விடைக்கேற்ற வினா. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்.
உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது என மொழிவிடை. சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. அடுத்து சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். அகர வரிசைப்படுத்துக. உயிர் எளிமை ஏது ஒழுக்கம். உயிர் எளிமை ஏது ஒழுக்கம். அடுத்து வேர்ச்சொல்லுக்குரிய வினையாளனையும் பெயர். தானா தந்தவன். பண் என்ற சொல்லுக்கு இணையற்ற சொல் பணின்றதான் தவறு. மற்ற எல்லாமே பண்ணுனா இசை, ஓசை, பாடல் இந்த மூணுமே வரும். பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷ் யாவும் அரசுக்கே சொந்தம்னா புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். அடுத்து சரியான விடை. பூ மனம் 3 சொல்லினா. பூ மனம் வீசும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. ஆந்தை மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை அலரும். பொருந்தா சொல். ஊழி. உலகம்ன்றது தவறு. கிணறுனா கேணி. சித்தம்னா உள்ளம். ஆழி கடல். உரிச்சொல் அல்லாதது சில. மற்ற எல்லாமே உரிச்சொல். தட தப சால. இடம் வகை அறிந்து பொருந்தா சொல். அவர் அப்படின்றது பொருந்தா சொல். ஏன்னா யான் யாம் யாங்கள்னு வந்திருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் அவர்னு வந்திருக்கு. ஸோ பொருந்தா சொல். அடுத்துக்கு அருகுற அப்படின்ற சொல்லின் எதிர்ச்சொல். அருகுறனா நார்மலாக பொருள் அருகில். எதிர்ச்சொல் தொலைவில். அருகுறனா எதிர்ச்சொல் தொலைவில். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதழ். இதழ்னா நாளிதழ் உதடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதழ்னா நாளிதழ் உதடு. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி சாந்தம் மென்மை. இந்த சொற்கள் எதனை குறிக்கும்னா தன்மை. குளிர்ச்சி சாந்தம் மென்மைனா தன்மை. அடுத்து சரியான இணைப்பு சொல். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். டேஸ் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. சரியான இணைப்பு சொல் எதுனா அதனால். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. பொலினா அழகு. போலினா சாயல். பொலி. பொலினா அழகு. போலினா சாயல். அதுக்கடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. பெரு பேரு. பெருனா பெரிய. பேருனா பெயர். சொற்களின் கூட்டப்பெயர்கள் கண்டுபிடித்து எழுதுக. பழக்குலை தான் வரும். பழக்குலை. அடுத்து ஆட்டு மந்தை. கூட்டப்பெயர் கண்டுபிடித்துனா ஆட்டு மந்தை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். 2 பேர் இருக்கிறனால வரவேற்றார்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்கள் எது? தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். என்பார்னு வரக்கூடாது. அவர் இல்லைன்றதுக்காக என்பார்னு சொல்லக்கூடாது. தொல்காப்பியம் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். சொல் பொருள் பொறுத்துக. வித்து விதை. கலை வேண்டாத செடி. ஈன பெற நிலம் நிலை. வித்துனா விதை. கலை வேண்டாத செடி. ஈன பெற நிலன்னா நிலம். ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. அதாவது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். பிழை திருத்தல். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து யாண்டு அப்படின்ற சொல்லின் பொருள். யாண்டுனா எங்கு. உரு என்ற சொல்லின் பொருள். உருனா அழகு. கிளை என்ற பொருளை கொண்ட சொல். கிளைனா கொம்பு. அடுத்து தவறான இணை. நவீன இலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. அதுதான் தவறு. நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர். செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர். 3மே சரி. நவீன இலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர் கிடையாது, மாடர்ன் லிட்ரேச்சர்.
குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. வெல்லம் வெல்லம். வெல்லம் அப்படின்றது இந்த குண்டு இல் வந்துச்சுன்னா இனிப்பு, இந்த இல் வந்துச்சுன்னா ஓடும் நீர். வெல்லம் இனிப்பு, இந்த வெல்லம் வந்துச்சுன்னா ஓடும் நீர். ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க. மாலை பூமாலை, மாலை பொழுது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாடைக்காற்று. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடைக்காற்று. தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று வரணும். அப்போ வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடைக்காற்று. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. உன் வீடு எங்கே உள்ளது? எங்கே அமைந்துள்ளது? நாயன்மார்கள் எத்தனை பேர்? பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. முருகன் வந்தான். வந்தான் வந்திருக்கு, அப்போ இறந்த காலம். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எழுத்து வழக்கு தொடரை, மற்ற எல்லாமே பேச்சு வழக்கில் இருக்குது. எழுத்து வழக்கு ஆப்ஷன் பி. வாருங்கள் சுவாமி வாருங்கள். சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. பேச்சு வழக்கு தொடர் இதோ எழுப்புறேன் அப்படின்றது ஆப்ஷன் பி தான். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பெற்ற தொடரை கண்டறிக. யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினார். யாழினி அந்த இடத்துல யாழினி நிலாவிடம், ஆப்ஷன் சி தான் கரெக்டு. யாழினி நிலாவிடம் டபுள் கோட் ஸ்டார்ட் பண்ணணும். நாளை சென்னைக்கு போகலாம், டபுள் கோட்ஸ் என் பண்ணிவிட்டு என்று கூறினால் ஃபுல் ஸ்டாப். அடுத்து சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட சொல்லை கண்டறிக. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். எரடு அப்படின்னா இரண்டு. எரடுனா இரண்டு, இது தெரியாது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் எரடு, இரண்டு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். வாலண்டியர் தன்னார்வலர். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது எவ்வகை விடைனா இனமொழி விடை. நீ படுத்தாயா என்று வினவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை. உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் எனும் திருக்குறள் கூறும் உவமை பொருள் தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் எனும் திருக்குறள் கூறும் உவமை பொருள் தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் அப்படின்னா என்ன மீனிங்னா தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நடுஊரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னா ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. உவமை கூறும் பொருளை கண்டறிகனா அகழ்வாரை தாங்கும் நிலம் போலனா பொறுத்து கொள்ளுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தால்ன்றது தன்வினை. விடைக்கேற்ற வினா. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்தினை என்பர். யார் உயர்தினை என்பர்? அடுத்து அகர வரிசைப்படி சீர் செய்தல். அந்நியர், அரிது, இரவலர், ஈதல். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து, பணித்து. பணிந்துனா அடங்கி, பணித்துனா கட்டளை. பணிந்துனா அடங்கி, பணித்துனா கட்டளை. அகர வரிசையில் எழுதுக. தேனி, தையல், பூனை, மான். கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஆசிரியர், பழம், மனிதன், மாணவன். நட வேர்ச்சொல்ல வினைமுற்றாக நடந்தான். வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் பொருனா பொறுத்தார். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கொடு, கொடுத்தல். சாந்தம் அப்படின்றதோட எதிர்ச்சொல். சாந்தம்னா நமக்கு பொருள் அமைதின்னு தெரியும். எதிர்ச்சொல் கோபம். பீடு அப்படின்றதோட எதிர்ச்சொல். பீடுனா இழிவு. எதிர்ச்சொல் இழிவு. மூச்சடக்கி, மூச்சு குட்டல் அடக்கி. செம்பயிர் எப்படி பிரித்தெழுதோன்னா செம்மை குட்டல் பயிர். பிரித்து எழுதுக அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதுகன்னா பிரித்து கூட்டல் எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். கிராப்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள். வாட்ஸ்அப் அப்படின்றது புலனம். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். பாலை இரண்டாம் வேற்றுமை தொடர் வெளிப்படையாக வந்திருக்கு. அடுத்து குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குவில் கூவிக்கொண்டிருக்கிறது. அதான் கரெக்டு.